கும்பகோணம் என்று சொன்னாலே கோயில்கள் நகரம், கூடல் நகரம் என்று சொன்னால் மதுரை. ஆனால் 3 நகரங்களிலும் மதுரை, கும்பகோணம், காஞ்சி இந்த 3 நகரங்களிலும் கலாச்சாரம் ஒருமித்த கலாச்சாரமாக, இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்கள் மிகுந்த நகரமாக, இந்த கோயில்கள் நகரமாக இருக்கின்ற கும்பகோணம் இன்றைக்கு தென்படுகிறது. ராஜராஜன் சோழனுக்கும் காவிரி தாய்க்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மராட்டிய மன்னர்களும் பெரும்பிடுகு முத்தையர்களும் சோழர்களும் தலைநகரமாக கொண்டு ஆண்ட இந்த பூமி, இந்த புண்ணிய பூமி, இது கும்பகோணம் பூமி என்று சொன்னால் மகாமகம் நடத்துகின்ற பூமி. மகாமகத்தை நடத்தியதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கும்பகோணத்தில் மகாமகம் நடைபெறும். 2028 மகாமகம் நடைபெறப் போகிறது. அதையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயகத்தினுடைய கூட்டணியுடைய ஆட்சி இருக்கும் பொழுதுதான் நடைபெறும். நமது மாவட்ட தலைவர் தங்க கண்ணடி சொன்னார், 1968 ஆண்டு மகாமகம் நடைபெற்றது, பிறகு 80ஆம் ஆண்டு நடைபெற்றது, பிறகு 92ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை நடத்தி காட்டினார்கள். 2004 புரட்சி தலைவி அம்மா அவர்களே நடத்தி காட்டினார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையிலே ஒரு பொதுக்குழு கூட்டியது. அந்த பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் பொதுக்குழு மதுரையிலே நடைபெறுகிறதோ அப்பொழுது திமுக ஆட்சிக்கு வராது என்று அறுத்த ஒரு சென்டிமெண்ட். அதே போலதான் 2028 கும்பகோணம் மகாமகம் நடைபெறப் போகிறது. ஆனால் சென்டிமெண்ட் அந்த திமுக ஆட்சியில் இருக்காது, மக்கள் விரோத திமுக ஆட்சியில் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.